ஹாய் ஹலோ ஹால் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நிஷா ஹீலிங். இன்னைக்கு நம்ம ஆராவை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆரா ஏன் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆரா எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை நம்மளுடைய டே டு டே லைஃபே ரொம்ப நல்லபடியாக போகணும். ரொம்ப சாதிக்கணும்லாம் கூட இல்லைங்க, நார்மலாகவே வீட்டில் எனக்கு நிறைய பணம் வர மாட்டுது, வந்தால் பணம் செலவாகுது, இல்லை என்னுடைய ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இல்லை போகணும் அந்த காரியம் எனக்கு நடக்க மாட்டுது. இது எல்லாமே எங்கே நம்ம கவனிக்கணும்னா, நம்மளுடைய சூட்சமமாக நம்ம கவனிச்சோன்னா நம்மளுடைய ஆரா. நம்ம ஆரா நல்லா இருந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி நம்ம ஆரா நல்லா இருந்தால் நமக்கு எந்த ஒரு காரியமும் தடைப்படாது. நம்ம ஆரா நல்லா இருந்தால் ஒரு விஷயத்த நம்ம பேச போகும்போது அந்த விஷயத்தில் நம்மளுடைய பேச்சு தான் அங்கே எடுப்படும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம நிறைய பேருக்கு நமக்கு தெரியறதில்ல. ஸோ நம்ம ஆராவை எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரம் த வீடுலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்க விஷயம் ரொம்ப குப்பையா அழுக்கா இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆரா நல்லா இருக்காது. ஸோ வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம சில கிளென்சிங்கும் பண்ணணும். நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம சாமி கும்பிடுறோம். இப்போ இந்துஸ் சாமி கும்பிட்றாங்க, முஸ்லீம்ஸும் ஊதுபத்தி கண்டிப்பாக ஏற்றுவாங்க, கிறிஸ்டின்ஸும் அதே மாதிரி சில வாசனையான பொருட்கள் எல்லாமே வீட்டில் அட்லீஸ்ட் ரூம் ஸ்ப்ரே வாசனை நல்ல வாசனை இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது தான் நம்ம குட் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ண முடியும். குட் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் நல்ல தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்ல தேவதைகள் எல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஆரா நல்லா நீட்டாக வச்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படை நம்ம இருக்கக்கூடிய படுக்கக்கூடிய இடம் நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். நம்மளுடைய வீடு நல்லா நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போது நம்ம போடக்கூடிய துணிகள் முதல் கொண்டு சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். நம்மளுடைய ட்ரெஸ்ஸை நீட்டாக அயன் பண்ணி போடணும். இந்த கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போடவே கூடாது. இதனால என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆராவும் பாதிக்கப்படும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்றவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக்கும் போது நமக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுமா, நம்ம தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆரா ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆரா நல்லபடியாக இருக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக வச்சுக்க முடியும். நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் யாருன்னா கேட்டு உங்கள் வீடையோ உங்கள் பெட்ரூமையோ நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டே வரீங்கன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் சுத்தமானதாகவும் நல்லதாகவும் இருக்கட்டும். அதுவும் நம்ம ஆராவை பலப்படுத்தும். நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் இருக்கணும். நம்மளை அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு தோணும் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னொரு வீடியோ, முழுமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிஷா ஹீலிங். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச்.